இது வந்தாச்சு. கதவு மலைநாதர் இதுக்கு மேலதான் இருக்காருன்னு அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வழுக்கப்பாறையா இருக்கு, பாதை அங்கிட்டு இருக்குது. நாங்க தான் ஷார்ட் கட்டுன்னு சொல்லிட்டு இதுல ஏறுறோம். வர்றாங்க எல்லாம் மேல சாமியார் எல்லாருமே. இதெல்லாம் இதுலதான் பைக் வச்சு ஏத்திட்டு இருக்காங்க. நாங்க ஒரு வழி ஏறிட்டோம், மேல ஏறியாச்சு. பார்த்தாச்சு. ஒரு லெஃப்ட் கால் நமக்கு அடிபட்டதுனால அவ்வளவுதான் நடக்க முடியல. ஆனா வியூ நல்லா இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு சூப்பரான ஒரு இடம் தான் சொல்லணும். இருந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கு ஏரியா ஃபுல்லா. இங்க வீடுகள்லாம் இருக்கு பக்கத்துல. நந்தி வாங்கணும் போவோம். கோயிலுக்கு வரல, கோயிலுக்கு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல. ஓகே, மேல போயிட்டு பார்ப்போம். மழை நெருங்கி வந்தாச்சுங்க. தூரத்துல ஆரோ மார்க் போட்டிருக்கா ஸ்டெப்பு, அதான் போற வழி. இதுக்கு அந்த பக்கம் போய் இறங்குனா கோயிலுக்கு சொன்னாங்க, போயிட்டு வந்தாலுங்க. எங்க அண்ணா தான் நடந்து வந்துட்டு இருக்காப்புல, பாவம் ரொம்ப தூரம். குறுக்க ஏறிட்டோம். அந்த பைக்ல வந்த பசங்க அழகா வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டாங்க. பரவாயில்ல, பைக்ல வந்துருக்காங்க, ஜாலிதான். சூப்பரா இருக்குங்க. ஆனா அந்த ஃபாக் அப்படியே, அந்த மிஸ்ட் அப்படியே வருது பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா. எல்லாருமே உட்காந்தாச்சு. கிட்ட போயிட்டு பார்ப்போம். இதுவரைக்கும் கஷ்டமா தெரியல, பாதை இருந்துச்சு ஏதோ சொல்லிக்கிற அளவுக்கு. இவங்க போட்டிருக்க அம்புக்குறிக்கும் பாதைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அண்ணே வாங்கண்ணே, அப்படியே வாங்கண்ணே, தவி தவி வந்துருங்கண்ணே. செருப்ப கழட்டி கழட்டி போட்டு போயிட்டாங்க போலண்ணே. என்னண்ணே, அம்புக்குறி போட்ட பாதையிலே போனோம்னா பள்ளத்துக்குள்ள தான் கிடக்கணும் போலண்ணே. செருப்பு கழட்டி போட்டு போயிருக்க. அவ போயிட்டு போறாங்கண்ணே, நமக்கு அப்படியே போயிருவோம்ண்ணே. வந்தாச்சு வந்தாச்சு. விபூதி வாசனை அடிக்குதுன்னு எனக்கு. தாண்டிடலாம், சார்ஜ் வேற முடிய போகுதே. அண்ணன் வர்றது செம்ம. நான் கூட அண்ணன் தானே யூடியூப்ல ட்ரெண்டு. ஒரு வழியா கிட்ட நெருங்கியாச்சு. இந்த அதம் போர்டு இருக்கு, ஸ்ரீ கதவுமலை நாதன் கோவிலுக்கு செல்லும் வழின்னு. பின்னாடி இருக்கிறது சமணர் படுகைன்னு சொன்னாங்க கேட்கும்போது. அந்த காலத்துல குள்ள மனிதர்கள் இங்கதான் வாழ்ந்துருக்காங்க சொல்றாங்க. நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணு பார்த்துருக்கோம். அப்படியே பக்கத்துல போனோம்னா அங்க ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்க வரும்போது ஒரு 4-5 குரூப் வந்தாங்க. கேட்குற ஆளுங்க எல்லாமே ஒன்னு ஒன்றரை இதையே தான் சொல்றாங்களே ஒழிய யாரும் பக்கத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி தெரியல. ஸோ அதனால இது வரைக்கும் ஒன்று வந்து நெருக்கி வந்தாச்சு. தெரியுது பார்த்தீங்களா சமணப்படுகை. அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. சர்வே கல் மாதிரி தான் இருக்கு. RF ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ள. நம்ம தான் வேற நினைச்சிட்டோம். ஆனா அது கன்ஃபார்ம் அது இந்த குகை தான். இது சின்ன குகையாக தான் இருந்துச்சு. இது இந்த ஏரியாவோட இதுதான் லாஸ்ட் பெரிய மலை. ஒரு வழியா நெருங்கி வந்தாச்சு. நெருங்கி வந்து கிட்ட போயாச்சு. கிட்ட வந்தா இங்க ஒரு கோயில் இருந்துச்சு. நாங்க கூட இந்த கோயில் தான் பக்கம்னு நினைச்சு பார்த்தா இது இல்ல போல. ஒரு வழியா அந்த கோயில் கதவுமலைநாதன் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் பேர் அருள்மிகு ஆதிபராசக்தி திருக்கோயில் அசன்கொடை. இந்த ஏரியா பேர் அசன்கொடை போலங்க. வந்தவன் உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டு இங்கேருந்து சாமி கும்பிட்டு இன்னும் பக்கத்துலேயே ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருவோம். போர்டும் போட்டிருக்காங்க, கதவுமலை நாதன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு. இழைக்கிறதுனால பேச்சு ஒழுங்கா வரமாட்டேங்குது. அங்கே ஒரு மேடு. இந்த மேடு நல்லா இருக்கு பார்க்க. பழைய விண்டோஸ் XPல வரும் பார்த்தீங்களா, அந்த வால்பேப்பர் மாதிரி இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு. நம்ம கோயிலுக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துல ஒரு தூரத்துல ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கிளியரா எனக்கு தெரியல.
அங்க இருக்கு. நான் கிட்ட பக்கத்துல போய் காட்டுறேன். இந்த இடத்த தாண்டி போனா அடுத்து ஒரு புல்வெளி வருது. புல்வெளி நல்லா இருக்கு. ஆனா ஏதோ படத்துல டான்ஸ் ஆடுற இடம் மாதிரியே இருக்கு. லொகேஷன் பாத்தீங்களா? அந்த இடம் நல்லா நிழலா இருக்கு. நாங்க நடந்தாலே வெயில் சேர்ந்து வந்துரும் போல. சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடின இடம் மாதிரில இருக்கு. பல்லேலக்கா பல்லேலக்கான்னு. கதவுமணிநாதர் கோயில் கிட்ட வந்தாச்சு. காவல் தெய்வம் இதுக்குள்ளதான் இருக்கு. இவர் தான் இங்க இருக்கிற காவல் தெய்வம். இதுக்கு மேல போட்டிருக்கு. அதனால செருப்பு நாங்க கழட்டியாச்சு. இவர்தான் காவல் தெய்வம். இவரை கும்பிட்டுட்டு தான் போகணும். அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டாச்சு. இங்க இருந்து பார்த்தா அடேங்கப்பா, சூசைட் பாயிண்டோட பயங்கரமா இருக்கே. என்னங்கடா இது? சூப்பருங்க. சத்தியமா கோயிலு அங்க இருக்கு. காட்டுறேன் பாருங்க. அந்த தெரியுது பாத்தீங்களா? அதான் கோயிலு. ரொம்ப சவாலான ரோடா இருக்கும் போலயே. ஒன்னும் சொல்லக்கூடாதுங்க. கதவுமலைநாதர்னா நான் கூட மேல ஏதோ கோபுரம் கோயிலும் பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்த்தா தடிக்கு இது நல்லா வெயில் நேரமா இருக்கும். ஒன்றும் தெரியல. பனி நேரம் மழை நேரமா இருந்தா இதுக்கு எல்லாம் வர்றதை நிப்பாட்டணும். லேசா தடிக்கி விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட விழுந்தோம்னா எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவோம்னே நமக்கே தெரியாது. யாருமே செருப்பு போடாம நடந்து போறோம் பாருங்க. சின்ன பாதை தான், இவ்வளவுதான் பாதை அகலமே. ஒரு ஆளு தான் லேசா கால் பெரட்டி தடுமாறினாலுமே கீழே விழுந்துருவோம். இதான் பாதை. அப்படியே தெரியுது பாத்தீங்களா? அவ்வளவுதான். எப்ப ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மழை நேரம் இதுல வரதை அவாய்ட் பண்ணிக்கிறணும் மேக்சிமம். அப்பா, சிவன் கோயில், பர்வதமலை, வெள்ளையங்கிரி இங்கிட்டலாம் போறது மாதிரியே இதுவும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான கோயில் தான். ஆனா அந்த கோயில் மேக்சிமம் இருக்குது யாருக்கும் தெரியாது போல. அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் வராங்க. இல்லண்ணே, சேம் அதே மாதிரி இருக்கு இல்லண்ணே. நம்ம மத்த இதுல வீடியோல பாக்குறோம்ல, இதான் அந்த பர்வதமலை, வெள்ளையங்கிரி மலை அப்படி இப்படின்ட்டு. இது அதை விட பயங்கரமா இருக்குண்ணே. அண்ணே உண்மையிலேயே பெரிய சாதனை இதெல்லாம் தாண்டி வந்தது. எனக்கு அப்படியே பெரிய ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பாத்து என்ன கொசுக்கடி மலைநாதர்னு கூட வச்சிருக்கலாம். வந்தாச்சு, விளையாட்டுத்தனமா வந்து வந்தாச்சு. சதுரடியோட நாசம் பயங்கரமா இருக்கு. கோயில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அருமையான இடம், சூப்பர் இடம். அதான் கோயில். லொகேஷன் வியூ பாயிண்ட். நம்ம குரூப் எல்லாம் வந்துருச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு, ஜெயிச்சிட்டோம். ஆஹா அண்ணே, அருமையான பாரு வியூனே. காலை பிரட்டிருச்சு. சூப்பர். எடுத்துரு நினைச்சது பயங்கரமா இருக்குண்ணே. சீப் வந்தாலுமே இந்த இது வரைக்கும் வரும் போலயா? ஆமா, எப்படின்னு பெரிய பள்ளம். வாங்க வாங்க வாங்க, வழிதுண்ணே. அதெல்லாம் ஊர் இருக்கு. போகும்போது அங்கேயே கூட சாப்பிட்டு சாப்பாடு தெரியாது இல்ல. கோட்டை
அது வீடு இருக்கு இங்க ஊரு எடுத்துட்டேன். அந்த ஒரு ஊர் இருக்கு, அது என்ன ஊருன்னு தெரியல. நல்ல ஃபாரஸ்ட் இல்ல, சுத்தமா இருக்கு. இந்த நம்மளுக்கு புலவங்க இருந்து பாலித்தீன் கவரு இந்த அதுதானே விடுறது இல்ல. கொன்றைங்கி மலை, இங்கதான் கொன்றைங்கி மலை இருக்கு. மலையை பார்த்த மாதிரி இருக்கு. அங்க இருந்து மலைய பார்த்த மாதிரி பழனி தெரியல, இந்த பள்ளம் மிஸ்ட்ல இருக்கு, அந்த பள்ளத்துல இருக்கு. 2 மலை தெரியுது பாருங்க. ஆமா ஆமா. இருக்கிறதே ரொம்ப அவசரமான மலை, அவசரமான இடத்துல நம்ம இருக்கோம். இதுதான் சைடு வியூல இருக்கா. இந்த மலை தான் இருக்கிறத தாண்டிக்குடி மலை தான் அவசரமான மலை. கொடைக்கானல் மலையோட இதான் அவசரமான மலை. கொண்டரங்கி போனோம்னு நினைச்சா இங்க வந்தேன், வரவே நினைக்கவே இல்லை. தரிசனம் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான். இங்க இருந்து அவ்வளவு பாத்தீங்கன்னா லிங்கமா இப்படி சொல்றீங்க. அந்த மலைலாம் ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப அட்வான்ஸா இருக்காது. அந்த மலையே லிங்கமா தான் இருக்கு பாருங்க. அந்த மலையே லிங்கம் தாங்க. அப்படியே இந்த மலை காத்து அடிக்குது, சைடு நின்னா வந்தேன். அதெல்லாம் ஏறி அதெல்லாம் கொன்றைங்கி மலையோட சித்தரான அவரு இங்க இருக்காரு. கொன்றைங்கி மலை இது தெரியல, மிஸ்ட்ல அந்த ஒரு லிங்க வடிவத்துல தெரியும். நம்ம கண்ணுல பாக்குறது தெரியுது, கேமரால தெரியுமா? புகை மூட்டமா இருக்கும், தெரியல. ஐ திங்க் இதாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இதுல அதுல அண்ணே உள்ள இருக்குண்ணே அந்த புகை மூட்டம் தெரியுதானே? இந்த சரியான புகை மூட்டம்ண்ணே. இப்ப தெரியல, எனக்கு தெரிஞ்சு பழனி இங்கிட்டு பழனி இருக்கு போல. பழனி கொண்டரங்கி மலை ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி. கொண்டரங்கி மலை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்? இது பழனி டிஸ்ட்ரிக்ட் தானே? கொண்டரங்கி மலை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். அதான் இந்த இருக்கு, இங்க வாங்க, இங்கே தெரியுது. ஓகே ஓகேண்ணே, தெரியுதா? இந்த தெரியுதானே? அதான் இதுதான் கொன்றைங்கி மலை. அது கேப்ல இருக்கு பழனி. இந்த கேப் வந்து பழனி, இந்த கேப் இது பழனி. பழனி மலை எங்க இருக்கு? பழனி மலை தெரியாது, சின்ன மலையில. இது கொண்டரங்கி மலை, இது பழனி. நம்ம இருக்கிறது வந்து இந்த ஏரியாவில இருக்கல பெரிய ஹைட்டான மலையில நம்ம இருக்கோம். சரியான வீணானா எதுவும் புண்ணியம் தானே, அதிர்ஷ்டம் தான் நம்ம வந்து பார்த்தது. ஒரு வெள்ளைக்காரன் இருக்கோம். நீங்க எப்படி நடந்து வந்து பின்னாடி வந்தாங்க, நமக்கு பின்னாடி வந்தாங்க. காத்து வாங்கிட்டு நம்ம நல்லா பூஜை பண்ற நேரத்துக்கு வந்திருக்கோம். கரெக்டா சூப்பரான நேரத்துக்கு வந்திருக்கோம். இங்க வருவாங்கிறது நேத்து எங்களுக்கு முன்னாடி ஒரு சித்தர் வந்திருந்தாருங்க. அப்படியா? வந்து வெறும் மண்ணா இருந்துச்சு. நாங்க வந்து அப்புறம் மாலையில எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரு கண்டு வந்து தண்ணி வாட்டர் கேன் ஒரு வாட்டர் கேன் கொண்டு வந்திருந்தோம். தண்ணி ஊத்தி அப்படியே கழுவி விட்டு அப்படியே சாமி அலங்காரத்தை. சித்தர் இருந்தாரு பாத்தீங்களாண்ணே, போயிட்டாப்ல இங்க இதுல நாங்க பாத்துட்டோம். இப்படி போயிட்டாரு, பறந்துட்டாப்ல. நான் காமிச்சேன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பறந்துட்டாப்ல. இதுலதான் பார்த்தோம், ஆனா அதை எடுக்கணும்னு தோணவே இல்லைண்ணே. இங்க இருந்தாரா? இதுலண்ணே, இந்த இடத்துல திருப்பி வர்றாரோ சுத்தி திடீராப்லயே. பட்டாம்பூச்சிண்ணே, அந்த பறக்கலண்ணே. நம்ம சிவனை கும்பலான்னு வந்தோம். நமக்கு முன்னாடி சித்தர் வந்து இங்க காத்துக்கிட்டு இருக்காரு பூஜைக்காக.
அதையும் இதையும் எப்படி மாத்திடு இந்த குருவி யாரும் பறக்கும்போது தவிர கிட்ட பார்க்க முடியாது. இது பேர் தைலக்குருவி. பக்கத்துல நடந்து வரும்போது கஷ்டமா இருந்துச்சு. வந்து பார்த்தோன்னா அந்த கஷ்டமா எதுவுமே இல்லை. வரலாம், 2 மணி தூரம் இருந்தாலும் வரலாம் தைரியமா. அப்படியே பாருங்க சிவனு, அப்படியே பார்த்தோம்னா இப்ப இருந்தாரு. தைல குருவி. இந்த குருவி ஆக்சுவலா இது வந்து நம்ம கீழே பார்க்கறது ரொம்ப ரேர் தான், ரன்னிங்லேயே தான் இருக்கும். என்ன ஆச்சரியம் தெரியல, எங்களுக்கு இந்த முறை ரெஸ்ட்னு சொல்லலாம். அந்த பூஜை போட நேரத்துக்கு கரெக்டா இப்போ கதவுமலை நகர் வந்து இதுக்கு ரெடியா இருக்காப்புல. அவங்க 2 பேரும் பூஜை பண்றவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆனா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ரொம்ப ஜாலியா. கொசுக்கடி மலைநாதர்னு கூட வச்சிருக்கலாம். வந்தாச்சு, விளையாட்டுத்தனமா வந்து வந்தாச்சு. சதுரகிரியோட நாசம் பயங்கரமா இருக்கு. கோயில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அருமையான இடம், சூப்பர் இடம். அதான் கோயில். லொகேஷன் வியூ பாயிண்ட். நம்ம குரூப் எல்லாம் வந்துருச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துட்டு அப்புறம் ஏரியாச்சு. பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு, ஜெயிச்சிட்டோம். ஆஹா அண்ணே, அருமையான பாறை வியூண்ணே. காலை பிரட்டிருச்சு. சூப்பர். எடுத்துட்டு நினைச்சது பயங்கரமா இருக்குண்ணே. சீப்பு வந்தாலுமே அந்த இது வரைக்கும் வரும் போலயா? ஆமா, எப்படின்னு பெரிய பள்ளம். வாங்க 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 மனிதனா அதெல்லாம் ஊர் இருக்கு. இந்தா அட கொடுமையில போகும்போது அங்கேயே கூட சாப்பாடு தெரியாது இல்ல. கோட்டை அது வீடு இருக்கு இங்க, ஊரு எடுத்துட்டேன். அந்த ஒரு ஊர் இருக்கு, அது என்ன ஊருன்னு தெரியல. நல்ல ஃபாரஸ்ட் இல்ல, சுத்தமா இருக்கு. இந்த நம்ம ஆளுக்கு புலவங்க இருந்த பாலித்தீன் கவரு அதுதானே விடுறது இல்ல. பழனிமலை அந்த முருகன் கோயில் இருக்குல்ல, அங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அதை எடுக்கட்டும், அது நமக்கு இருக்கிறாங்க. போறது கரெக்டா இருக்கு. ரொம்ப பழமையான இடம். இந்த இடம் வந்து ரொம்ப பழமையான இடம். சித்தர் வந்து சிவன் வந்து கொண்டரங்கி மலை சிவன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மலை வந்து சிவலிங்கம். சிவலிங்கம் அந்த லிங்கத்தை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. இங்க வந்து அவருடைய மகன் வந்து பழனி மலை இருக்கு பாத்தீங்களா, பழனி மலையும் நேரடி பார்வையில நேரா இருக்காரு. பழனி மலைக்கும் இந்த கொண்டரங்கி மலைக்கும் நேரடி பார்வையில இருக்காரு. 2க்கு நடுவுல அவருடைய பாதை போகுது.
இதுதான் உயரமான மலைனால இங்க வந்து மலை உயரமான மலை, இதான் உசரமான மலை. சித்தர்கள் வாழ்ந்த பூமி, இந்த பூமி வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி. இன்னுமே உயிரோட சித்தர்கள் இங்க இருக்காங்க. பண்ணைக்காடு ஏரியா இருக்கு பாத்தீங்களா, பண்ணைக்காடுல வந்து அடுத்து நீங்க எங்க போறீங்க? கீழே இறங்கிருக்கோம். அப்படி நீங்க கொடைக்கானல் இருந்து வரீங்களா, இப்படி மேல ஏறினீங்களா? தாண்டிக்குடி பண்ணைக்காடுல இருந்து தாண்டிக்குடி வந்திருக்கீங்க. பண்ணைக்காட்டுலயே வந்து நீங்க பண்ணைக்காடு விட்டு வெளியில வந்தீங்க பாத்தீங்கன்னா, தாண்டிக்குடி வந்தோடனே அவங்க ஒரு அர்ஜுனன் சுவாமிகள்னு ஒரு சமாதி இருக்கு. அது வந்து ஒரு சித்தரோட சமாதி. ஒரு ரிஷிகேஷ்ல இருந்து வந்தவர் அவர் பேர் அர்ஜுனன் சுவாமிகள் சொல்லிட்டு. அவர் ரிஷிகேஷ்ல இருந்து நடந்து மதுரை மீனாட்சி அம்மன் போய் அவங்கள சொல்லியிருக்காங்க. அங்க மணிகர்ணிகா பீடத்துல சொல்லியிருக்காங்க. மணிகர்ணிகா பீடம்னா காசியை பாத்தீங்கன்னா, காசி மணிகர்ணிகா பீடத்துல இந்த அம்மா சொல்லியிருக்காங்க இங்க வா அப்படின்னு. இங்க வந்து 6 மாசம் இருந்தாருமா மதுரையில. 6 மாசம் இருந்துட்டு 6 மாசம் அங்க இருந்து நைட்டு இரவு அங்க உறங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து சொல்லியிருக்காங்க, மேற்கு 2 இடத்துல மயான காளி இருக்கு. பண்ணைக்காடுலயும் காசி மணிகர்ணிகா பீடம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய 2 மயான காளி இருக்கிற இடம். அதான் அந்த காளி கோயிலுக்கு தான் அவர் வந்திருக்காரு பாக்குறதுக்கு. அந்த மயான காளி கோயில தான் வந்துட்டு இருக்காரு. சித்தர்கள் இருக்காங்க. அவர் இது மாதிரி ஒரு அந்த சித்தர் போக்குல வரும்போது டீக்கல்ல உட்காந்து டீ எல்லாம் மண்ணு வடை கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டாரு. ஒரு 2-3 நாள் அங்கேயே படுத்துட்டாப்ல. 4வது நாள் விசாரிக்கிறாங்க, நீங்க எந்த ஊர், எங்க இருந்து வந்தீங்க? இது மாதிரி நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா. உங்க சொந்த ஊர் என்னன்னா, இது மாதிரி ரிஷிகேஷ்ல இருந்து வந்தீங்க. மணிகர்ணிகா காசில இருந்து தான் வந்தேன். காசில இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் நீங்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனைగా அதை பார்த்து சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, சீக்கிரமா கூட்டு போங்க, காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வேலை கிடைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, இது என்னடா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் ஊர் பிரசிடென்டா இருக்காங்க. அந்த பிரசிடென்டா இருக்கிற ஊர் பிரசிடென்ட் ஒரு ஆளுதான் இருக்காரு, ஊர் தலைவரா இருந்திருக்காங்க. அவங்கதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா. இவங்க என்ன பண்றாங்க, காசு செலவழிக்கிற காசை ஃபுல்லா அவங்க ஆட்டையை போட்டு இதுன்னு இருக்காங்க. இதை இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. எவனையும் நம்ம அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி சொன்னா 4 பேர் சொன்னா போய் கேட்பாங்க, என்ன இப்படி பண்றீங்களா மாதிரி கேட்கும். நைட் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அண்ணன் தம்பி 2 பேர் பிரசிடண்டா நைட் என்ன 4 பேரை கூப்பிட்டு வந்து அறுவாள் எடுத்துட்டு வந்து வெட்டி கொண்டுருவோம்லான்னு கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அந்த விநாயகர் கோயில் மண்டபத்துல போயிருக்காங்க. அந்த மண்டபத்துக்குள்ள போகும்போது அண்ணன் தம்பி 2 பேருமே போயிருக்காங்க. இவங்க என்னவா நினைச்சு வந்தாங்களோ அதுவாவே அங்க படுத்து கிடந்தாராம். தலை தனியா கால் தனியா உடம்பு தனித்தனியா கிடந்திருக்கு. இதை பார்க்க தான் நான் வந்தேன்னு சொல்லி தலை மட்டும் தனியா பேசியிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சாமி தெரியாம இப்படி பண்ணிட்டோம், நீங்க வந்து இந்த ஊருக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாள் நீங்க இந்த ஊருக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது. முத்துப்பாண்டி பாத்தீங்களா, இதாங்க கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றது சரிங்களா, கருடன். கும்பாபிஷேக நேரத்துல கோவில சுத்தி கோபுரத்தை சுத்தணும்ல, கழுத்து மட்டும் வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, பெருமாள் உயரத்துல நம்ம இருக்கோம், நம்மளோட உயரத்துல அவர் இருக்காரு. அப்படி போகும்போது வந்து பாக்கும்போது நீ என்ன நினைச்ச வந்து நான் பாத்துட்டீல, உன்னோட ஆசையை நிறைவேறிச்சுல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன, சாமி தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இது நடந்தாலும் அர்ஜுனன் சுவாமிகள் அடிமைகள் தான் போர்டு வைப்பாங்க. அப்படியா? ஆமா, அது மாதிரி சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மயான காளி கோயிலுமே, அந்த மயான காளிக்கு வந்து இங்க இப்ப இங்க இருந்து அடுத்து போனா கேரளாவா, அங்க இருந்து தெரியாம வந்துருச்சு அந்த சாமி. இங்க அங்க இருந்து தெரியாம காளி வந்திருக்கு. இங்க இருந்து அங்க பகவதின்னு சொல்றோம், இங்க நம்ம காளி தானே சொல்றோம். தெரியாம இந்த ஏரியால நடந்து வந்துருச்சாமா. வந்து இங்க இருந்து இருக்கும் போது அப்ப அந்த காலத்துல வந்து அந்த சூனியம் பண்றவங்க அந்த மாதிரி அரக்கர்கள் வந்து அந்த முனிவர்கள் எந்த சித்தர்கள் எந்த வேலையும் பண்ண விடாம இது மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காகவே அந்த அம்மா வந்திருக்காங்க. வந்து இங்க அந்த அரக்கனை அழிச்சிட்டு அந்த சித்தர்களுக்கு விமோசனம் கொடுத்திருக்காங்க. அந்த அரக்கனை வெட்டின இடத்துல, அந்த சூடாயத்துல வெட்டின இடத்துல அந்த அம்மா இப்ப இருக்காங்க, நின்று இருக்காங்க. அந்த மயான காளின்னு போட்டீங்கன்னா வந்து மயான காளி வீடியோ இதுல யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அதுல இன்னும் அந்த ரத்தம், அந்த சூடத்துல வெட்டின ரத்தம் அங்க சொட்டு இருக்கு. அந்த மரம் பாத்தீங்கன்னா சிங்கம் வாய குழந்த மாதிரியே இருக்கும். இன்னும் அந்த கோயிலுக்கு வந்து கோபுரம் கிடையாது, எதுவுமே இது மாதிரி பந்தல் மட்டும் போட்டிருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான எனக்கு அடிச்சது. உங்க பேரு? என் பேர் நந்தகுமார் சார். நந்தகுமார் இவர் பேர் முத்துப்பாண்டி. நான் கீழே தான், இங்க பக்கத்து ஊர் தான். நான் இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கீழே சித்தியாங்கோட்டை இருக்கு பாத்தீங்களா,
நீங்க அடிக்கடி வருவீங்க. ஆமா, நாங்க மாசத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் வந்துருவோம். நீ பிரதோஷனால வந்தோம். நாங்க தெரியாம ஏதாவது ஆமா, நீ பிரதோஷனால வந்தோம். ஆமா, இது பூசாரி கீழ இருக்கு, இங்க தாண்டிக்குள்ள இருக்காரு. இந்த கோயிலுக்கு பூசாரி தனியா தாண்டிக்குள்ள இருக்காரு. நாங்க வந்தோம். இப்ப ஒரு சித்தர் கூட வந்தாரு. உள்ள வெறும் மண்ணா, வெறும் தூசியா இருந்துச்சு. மாலை கூட இந்த மாலையை கழட்டி போட்டோம். போகும்போது போனார்ல ஒருத்தர், ஆமா, நீ போகும்போது போயிருப்பாருல, காய் வெட்டி காஞ்சு போய் கிடந்துச்சா, சரி எடுத்துட்டு கொண்டு வந்து ஒரு வாட்டருக்கு தண்ணியை ஊத்தி நல்லா இது பண்ணிட்டு சரி வராங்க அங்காரத்தை போட்டு போயிருவோம். அப்படி போட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆமா, சிறப்பா இருந்துச்சு. சொன்னது ரொம்ப கண்டிப்பா 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 சார். போமா